ஓகே. இத தெளிவா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, லைஃப்ல நடக்கிற எல்லா சம்பவத்தையும் அனுபவிங்க. ஒரு காரணத்துக்காக நடக்குது. இன்னைக்கு நீங்க ஃப்ளைட்ட பிடிக்கிறீங்க. ஏர்போர்ட்டுக்கு போனீங்க. போற வழியில உங்க கார் ரிப்பேர் ஆயிருச்சு. ஐய்யயோ! கார் ரிப்பேர் ஆயிருச்சே! நான் ஃப்ளைட்ட விட்டுட்டேனே! நான் எவ்வளோ பெரிய தப்புல மாட்டிக்கிட்டேன். அந்த கார் ரிப்பேர்ன்னு போட்டு டிரைவர போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவீங்க. சரியா? திட்டி முடிச்சுட்டு ஃப்ளைட்டையும் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஐயோ! ஃப்ளைட்டு போச்சே! எனக்கு இப்படி ஆயிப்போச்சே! அப்படி ஆயிப்போச்சுன்னு. அந்த விட்ட ஃப்ளைட்டு மேல போயி ஆக்சிடென்ட் ஆயி, அதில போனவன் பூரா செத்து போயிட்டான். இப்ப என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆஹா! நல்ல வேலடா நீ கார ரிப்பேர் பண்ண. நீ மட்டும் கார ரிப்பேர் பண்ணாம இருந்திருந்தா என் உசுரே போயிருக்கும். இப்ப நான் வந்து மீட்டிங்க தான் நான் இழந்திருக்கேனே தவிர, உயிர இழக்கல. போனவன் பூரா செத்து போயிட்டான். அப்படின்னு நம்ம அதையே மாத்தி பேசுவோம். ஸோ லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பிரச்சனையா பார்க்காதீங்க. ஓகே. அது ஒரு சிச்சுவேஷனா பாருங்க. அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன சொல்யூஷனோ, உடனே சொல்யூஷன திங்க் பண்ணுங்க. பிரச்சனைய பேசவே பேசாதீங்க. யார்கிட்டயும் சொல்லக்கூட செய்யாதீங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க. உங்க பாடியில எனர்ஜி மாறிக்கிட்டே இருக்கும். எனி சிச்சுவேஷன் உடனே சொல்யூஷன் பார்ட்டுக்கு வந்துருங்க. யாரு சொல்யூஷனுக்கு வர்றானோ, இவன் பெரிய லீடர் ஆயிடுவான். இவன் பெரிய ஆள் ஆயிடுவான். இதுதான் சூட்சமம். அத பண்ண ஆரம்பிச்சாலே நீங்க பாசிட்டிவா மாறிருவீங்க. நெகட்டிவிட்டி உங்கள விட்டு போயிரும்.